திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கு விசாரணையை நீங்கள் இங்கே நடத்தாதீங்க, வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்றது. எதுக்கு நீ இவ்வளோ தூரம் உள்ளே வந்து வரைஞ்சி கட்டிட்டு வர்ற? இது கண்டிப்பாக எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே நிசாபானும் ஸ்ரீமதி சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நாளைக்கு மாறும் பாருங்க. சேகர் பாபு கூட வந்து சங்கிகள் மாநாடு இது கடுமையாக எதுக்குறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு. ஆமாம், அவர் வந்து வாயளவில் வந்து அதை பேசுகிறாரு. நடைமுறையில் சங்கிகளோட தான் பயணிக்கிறாருங்கிறது. அங்கே ஒரு அதிமுக இந்த நிர்வாகத்தை முன்பு சொல்கிறாரு, எனக்கு அவருக்கு பிரச்சனை இருக்குங்க, அதுக்காக வந்து தர்காவை எடுக்கிறேன்னு சொன்னதை நான் இந்த இது வந்து அவங்களுடைய நிகழ்ச்சிக்கான நோட்டீஸ். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க, கோவில் சொத்துக்களையும் புனிதமான மலையையும் ஆக்கிரமிக்க திட்டமிட்டு சதி நடக்கிறது. ஆனால் மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லிக் கொண்டும் தமிழ்நாடு அரசு அதை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்களாம் வந்து பிஜேபி ஆதரிக்கிறவங்க தான் அப்படிங்கிற நிலைமைக்கு உருவாகுது. நீங்கள் 3 குற்றவியல் திருத்த சட்டத்தில் வழக்கறிஞர் போராடி இருக்கும்போது சரியான சட்டம்னு சொல்லியும் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லி தான் இவங்க கோஷம் போட்டாங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மக்கள் கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் நீங்கள் தான் வழக்கு தொடர்ந்தா சொல்கிறாங்க முருகன் மாநாட்டுக்கு. ஏன் வழக்கு தொடர்ந்தீங்க? அது என்ன தான் ஆச்சு? இந்த வழக்கு பொறுத்தளவில் அவங்க தான் வந்து ஜூலை 6ஆம் தேதி வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் அனுமதி மறுத்ததன் அடிப்படையில் ஜூன் 22 நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு அவங்க முன்னாடி போகிறாங்க. நாங்கள் வந்து 21ஆம் தேதி கலெக்டர்கிட்ட வந்து ஏப்ரல் 21ஆம் தேதி மனு கொடுத்துருக்கோம். இந்த மாநாட்டை தடை செய்யணும் அப்படின்னு. முருகன் மாநாட்டு. ஆமாம், இந்த முருகன் மாநாட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் 9 துறைகளுக்கு நாங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கோம். கடிதமாக தபால் ரிஜிஸ்டர் போஸ்ட்டாக வந்து அனுப்பிச்சிட்டோம். இது வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த கட்டமாக அவங்க வழக்கு போனோடனே டக்குன்னு நாங்கள் வந்து என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து சுப்ரீம் ஹைகோர்ட்டில் நம்ம மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர் மூலமாக இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறோம். இடைவெட்டுதாரர் மனுவாக நாங்கள் வந்து தாக்கல் பண்ணிடுவோம். 9ஆம் தேதி விசாரணைக்கு வருது, நம்பர் ஆகுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 13ஆம் தேதி அதை தள்ளி வைக்கிறாங்க. அந்த 9ஆம் தேதியே குறிப்பாக இந்த முருகன் மாநாட்டுக்கு அரசு தரப்புலையும் இந்து முன்னணி தரப்புலையும் கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு அரசு தரப்பில் கேட்குறாங்க. அரசு தரப்பு பொறுத்தளவில் 10 நாள் நிகழ்வாக இருக்குது. இந்த 10 நாள் நிகழ்வுக்கு வந்து போலீஸ் வந்து பத்தாது, இவங்க வந்து அதிகமாக ஸ்ட்ரென்த்து கூட்டுறாங்க, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் சொல்கிறாங்கன்னு சொன்னார். அப்போ அதுக்கான ஒரு பட்டியல் கொடுங்க, யார் யார் வருவாங்க, எந்தெந்த மாவட்டத்தில், இப்படி எல்லாமே கொடுத்தா தான் நாங்கள் அதை பரிசீலிக்க முடியுன்றாங்க. சரி, நாங்கள் அதுக்கு எங்களுக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. தவறு, இது வந்து ஒரு ஜனநாயக விரோதமானது அப்படின்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரல. எதுவுமே வந்து அரசு தரப்பில், திமுக அரசு தரப்பில் எதுவுமே சொல்லலை அந்த விஷயங்களுக்குள்ளே. சரி, நீங்கள் ஏன் தடை போடுறீங்க? ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடுன்றாங்க, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறாங்க, எல்லா மதத்தனும் சரியானதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? நாங்கள் வந்து மாநாட்டை தடுக்கலை. இவங்களுடைய உள்நோக்கங்கிறது இந்த மாநாட்டில் இருக்குது. ஏன்னா இப்போ வழக்கமாக வந்து இப்போ திமுக அரசு சார்பில் முருகன் மாநாடு நடந்திருக்கு. அப்பையும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அரசாங்கத்துடைய வேலை என்பது என்ன? அரசாங்கம் கல்வி கொடுக்குறது, மருத்துவத்தை கொடுக்குறது, வேலைவாய்ப்பு உருவாக்குறது, பல விஷயங்கள் நடவடிக்கை இருக்குது. சரி, கோயில் நிர்வாகத்துக்குள்ளே கூட நீங்கள் பல சீர்திருத்தங்கள் நடவடிக்கைகள்லாம் இருக்குது. ஒரு குறிப்பாக வந்து அனைத்து சாதியினர் அர்ச்சகராகிறதோ, இல்லை தமிழில் அர்ச்சகராகிறதோ, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்குன்னா நீங்கள் முன்னெடுக்கலை. ஒரு பார்ப்பனியர்கள் செய்கிற விஷயத்த அதி தீவிரமாக நீங்களே வளைஞ்சு செய்கிறீங்க. அப்போ இது வந்து எளிமையாக இருக்குது அவனுக்கு வேலை செய்கிறதுக்கு. அப்படிங்கிறது தான். என்ன எளிமையாக இருக்குது? ஏன்னா அவர்கள் என்ன நோக்கத்துக்காக வந்து கோயிலுக்குள்ளே நுழையிறது, கோயிலுக்குள்ளே வந்து என்னென்ன விஷயங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்குமே இவங்க வந்து தடையாக இல்லை. திராவிட மாடல் அரசு அது தடையாகவே இல்லை, எளிமையாகுது. சமஸ்கிருதத்தை தான் அங்கே வந்து திரும்ப சேகர் பாபு கூட வந்து சங்கிகள் மாநாடு இது கடுமையாக எதுக்குறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு. ஆமாம், அவர் வந்து வாயளவில் வந்து அதை பேசுகிறாரு. நடைமுறையில் சங்கிகளோட தான் பயணிக்கிறாருங்கிறது தான். அவரும் ஒரு சங்கியாக தான் இருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சமஸ்கிருதத்தில் தான் வந்து குடமுழுக்கு நடத்துகிறதா இருக்கட்டும், அவருடைய நடவடிக்கைகள் உள்ள எல்லாமே வந்து பார்ப்பனிய சடங்குகளை தான் கடைப்பிடிக்கக்கூடியதாக இருக்குது. எதற்குமே பார்ப்பனியத்துக்கு எதிரான சடங்குகளை கடைப்பிடிக்கக்கூடியதாக நடவடிக்கைகள் அதை நான் எடுத்துக்கிறேங்கிறாரு. என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வாழக்கூடிய மற்றபடி வந்து அவர் பார்ப்பனியத்துக்கு வந்து எதிரான எங்கேயுமே அவர் ஃபைட் பண்ணலை. இந்து முன்னணி RSS மட்டும்தான் அவர் வந்து பேசுகிறார். எந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க இங்கே? குறிப்பாக மதுரை சுற்றுவட்டார பகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரி விரைவாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாஜக இந்த முருகன் மாநாட்டோட? இதில் வந்து நீங்கள் வந்து எங்கேருந்து இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்குன்னா, டிசம்பர் 26 இந்த பிரச்சனையை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து ஏற்கனவே தீப பிரச்சனையை வந்து தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்த இந்து முன்னணியை சேர்ந்த நபர்கள் தான் டிசம்பரில் வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அங்கே சிக்கந்தர் மலை போகக்கூடிய பாதையில் ஆடுகோழி பலியிடக்கூடிய ஒரு போர்டு இருக்குது, பழமையாக இருந்திருக்கு. அந்த போர்டு வந்து ரொம்ப சிதலம் அடைஞ்சதுனால அதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. அந்த போர்டை மாற்றி அமைச்ச உடனே இது ஏதோ வந்து ஆடுகோழி பலியிடுறதுக்கான ஒரு போர்டு புதுசாக வைக்கிறாங்க, வழிபாட்டு முறையிலே இல்லை இப்படிங்கிற கருத்து உண்டு விதமாக அந்த போர்டு வைக்கப்படுறது. இந்த போர்டை வந்து நீங்கள் திருப்பரங்குன்றம் மக்களுக்கு தெரியும், இது ஏற்கனவே இருக்கிற போர்டுன்னு. ஆனால்
திருப்பரங்குன்றம் தாண்டி மதுரை சிட்டிக்குள்ளேயாக இருக்கட்டும், நீங்கள் மதுரை மாவட்டத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கவங்களாம் என்ன இந்த கருத்து வரும்? ஏதோ வந்து திருக்கந்தர் மலையில் வந்து பண்ணுறாங்கப்பா, மலைமலை திருப்பரங்குன்றம் மலைமலை அப்படிங்கிற கருத்து தான் அது போயிருக்கு. அது குறிப்பாக பிப்ரவரி 3ஆம் தேதி வெளிப்படுச்சு. ஏதோ மலையில் ஆடு விட்றாங்களா, இதெல்லாம் வந்து அனுமதிக்க முடியுமா இப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் ஒருத்தர் கேட்குறாரு. ஏங்க அங்கே ஏற்கனவே தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, அங்கே இஸ்லாமியர்கள் வெட்டுருவாங்கன்னு சொல்லி தான் அவங்க வெளில பேசப்படுது. பெரும்பான்மை இந்துக்கள் பலி கொடுக்குறாங்க தெரியுமாவது. ஏன் டிசம்பர் 26ஆம் தேதி அந்த ராஜபாளைய குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வருவதற்கு அப்புறம் அவங்க வர்றாங்க. யார்? டங்ஸ்டன் போராட்டத்தில் வெற்றியடைந்த ஐட்ராபெட்டி மக்களை சேர்ந்த ஒரு இந்து குடும்பம் அங்கே நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக வர்றாங்க. இந்த பிரச்சனையை ஆகிறத பார்க்குறாங்க. போலீஸால் தடுக்கப்பட்ட உடனே அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அமைதி காத்துட்டு சரி நீங்கள் இயல்பாக சகஜமாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்யுங்கன்னு சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இதே தான் அந்த செய்தி ஆக்கியிருந்தாங்கன்னு நீங்களேன், இந்த பிரச்சனை வந்து வேறு மாதிரி ஆயிருக்கும். அப்போ இந்துக்கள்லாம் வந்து ஆடு கோழி பலியிடுறாங்களா அப்படிங்கிற கருத்து உருவாயிருக்கும். அந்த கருத்து உருவாக்கத்தை திட்டமிட்டு அரசு அதிகாரிகள் தடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்த ராஜபாளையம் குடும்பம் வந்து இஸ்லாமியர்கள் குடும்பம், அவர்கள் ஏதோ வந்து திட்டமிட்டு இந்த வந்து கொண்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 20 வருஷமாக வந்து தொடர்ந்து பண்ணிவிட்டு 21ஆவது ஆண்டு அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அந்த குழந்தை வேணும்னு சொல்லி நேர்ந்துக்கிறாங்க. அந்த பையன் பிறகுறாரு. அந்த நேர்த்திக்கடனை தொடர்ந்து செய்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு சொல்லி வருஷம் வர்றாங்க. இது தடுக்கப்படுது. இது நிர்வாகம் தலையிடுது. இது காவல்துறை போகுது. காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே காவல்துறை மூலமாக சங்கிகளுக்கு தகவல் போகுது. குறிப்பாக இந்து முன்னணிக்கு தகவல் போய் இந்து முன்னணி ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. ஏதோ வந்து மலையில் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பரபரப்பை உருவாக்குறாங்க. இது செய்தியாகுது, பிளாஸ் ஆகுது. இது மறுநாள் அவங்க வந்து ஜமாத்து நிர்வாக கூட்டமைப்பில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. சர்வ கட்சியும் கூப்பிட்றாங்க. குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சர்வ கட்சி பிஜேபியை தவிர எல்லா கட்சியும் உள்ளே வந்துட்டாங்க. அதில் திமுக உட்பட அதிமுக உட்பட எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே கருத்து, இங்கே இயல்பாக இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் தான். ஆடு கோழிங்கிறது எப்போவுமே நடக்கிறது. இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது. நாங்களே போயிருக்கிறோம், எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களே அங்கே போயிருக்கோம் இப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க. இதுதான் அந்த முதல் ஃபர்ஸ்ட் வீக். இதில் தடுத்து நிறுத்துறது யார்? மதுரை வீரன். அதை வந்து இன்னமும் தீவிரப்படுத்துறது ஆர்டிஓ கண்ணே. இன்றைக்கி அவர் அங்கே கிடையாது. அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இப்போ நீ சென்னையில் வந்து இருக்கார். அவர் வேறு துறையில் மாற்றிட்டாங்க. இப்படி வந்து இருக்கிறாங்க. இப்போ மதுரை வீரன் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படிங்கிறத திமுகவை சேர்ந்த நபரே சொல்கிறாரு. அவர் வந்து முழு சங்கீதான், அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கையாளு அப்படின்னு சொல்லி அவரே வந்து பேசுகிறார். ஆனால் இதை வெளியில் வந்து பேசுவார், ஆனால் பேச மாட்டார். ஆனால் கூட்டமைப்புக்குள்ளே அந்த கூட்டத்துக்குள்ளே பேசுகிறார். இப்படி எல்லா கட்சிகளும் அதிமுகவை சேர்ந்தவர் சொல்கிறாரு, எங்கள் குடும்பம் வந்து சுமை தூக்கு குடும்பம். அதாவது அந்த மலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மலைக்கு வந்து போகிறவங்க தண்ணியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், சமையலுக்கான அரிசி பருப்பு இதெல்லாம் தூக்கிட்டு போகிறவங்க ஒரு சிலவங்க செய்வாங்க. பெரும்பான்மை மக்கள் அதுக்குன்னு சுமை தூக்கி வச்சுருக்காங்க. அந்த சுமை தூக்கியாக எங்களுடைய உறவினர்கள் நாங்கள்னா போயிருக்கிறோம், இப்படி பயணிச்சிருக்கிறோம். அங்கே வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 10-20 பேர் தான் சாப்பிடுவாங்க. மிச்சம் பெரும்பான்மையாக கீழே இருக்கக்கூடிய அந்த கோட்டத்தெருவு சொல்லக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்கள் இவங்க தான் வந்து அங்கே அமர்ந்து எல்லாமே சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் கூட கீழே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது பெரும்பான்மை இந்துக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச்சையாகிறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, சந்தனக்கூடு நடக்குது. அந்த சந்தனக்கூடில் கூட இவங்க இஸ்லாமியர்களை சேர்ந்தவர்கள் அதில் ஒரு தவறு இணைக்கிறாங்க. என்ன தவறு இணைக்கிறாங்கன்னா, உடனடியாக இவங்க ஆளை தூக்கி போய் நாங்கள் வெட்டியே தீர்வோம்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா, செய்தியை வந்து ஃபோட்டோவை கொடுத்து பெரிய பிளாஸ் ஆகி இவங்க இஸ்லாமியர்களை திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதாக்குறாங்க. இதை திருப்பரங்குன்ற மக்கள் கண்டிச்சாங்க. இது எங்கள் ஊர் பிரச்சனை, நீனு வெளியூர் யாரா இஸ்லாமியர்களை சேர்ந்த நபர்களையும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி சேர்ந்த நபர்களையும் கண்டிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லாம் பிரச்சனையை உருவாக்காதீங்க, அமைதியாக இருங்க, கொஞ்ச நாள் அதான் சரியாயிடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. அப்போ இது அந்த பிரச்சனையை பெருசாகிறாங்க. அப்புறம் வந்து நவாஸ்கனி வர்றாரு உள்ள. நவாஸ்கனி வந்து என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டு போனதை பிரியாணின்னு சொல்கிறாங்க. நவாஸ்கனி தான் சாப்பிட்டாரா அப்படிங்கிறதே அங்கே சந்தேகம். கூட இருந்தவர் நவாஸ்கனிங்கிறாங்க. இவர் நவாஸ்கனியே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியான்னு கேட்குறாங்க. இப்படி தான் வந்து செய்திகள். அப்போ செய்திகள் வந்து 2-3 நாளில் வதந்தி பயங்கரமாக பரவிடுச்சு. இல்லை எந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க நான் கேட்குறேன். இது வந்து நோட்டீஸ் எப்படி பண்ணுறாங்க, இல்லை அங்கே இருக்க பகுதிகளில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயினாக அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறது இது ஒரு புனிதமான மலைன்றாங்க. இந்த முருகன் மாநாட்டு நோட்டீஸில் கூட பார்த்தீங்கன்னா புனிதமான மலையை ஆக்கிரமிக்க திட்டமிட்டு சதி நடக்கிறதுன்றாங்க. இப்போ புனிதம்னா என்ன? அதே நீங்கள் வாசகத்துக்கு கீழே பாருங்களேன், நம்ம சாமி, நம்ம கோவில், நமது வழிபாட்டு உரிமை, இவற்றை காக்க வேண்டிய கடமை தமிழர்களாகிய இந்துக்களுக்கு உள்ளதுன்றாங்க. இந்த நம்ம சாமி நம்ம குலதெய்வங்கிறது தான் அவங்க வழிபடுறாங்க. ஏன்னா நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் சமணர்கள் இருக்காங்க, இங்கிட்டு வந்து முருகன் இருக்கார், நக்கீரர் இருக்கார், சிவன் இருக்குது, குலதெய்வங்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மண்டபங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, திருமண மண்டபங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 100 மீட்டர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வரிசையாக மண்டபங்கள் இருக்குது. ஒரு மண்டபத்தில் கூட நீங்கள் எல்லா மண்டபத்தில் எடுத்து பாருங்கள், கறி சாப்பிடாத ஒரு மண்டபமே கிடையாது. எல்லா இடங்களையும் சர்வசாதாரணமாக மாமிசம் இருக்கும். கறிக்கடைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கறிக்கடைகள் இருக்குது.
அப்போ இது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குது. அப்போ சிக்கந்தருக்குன்னு தனியாக அவங்க ஸ்பெசிஃபிக்காக அது தனியாக செய்யலை. அது இயல்பாக இருக்குது. இஸ்லாமியர்களே தனியாக வச்சுருக்காங்க. இன்னொன்று, இஸ்லாமியர்களே இந்த வழிபாட்டு முறையை வந்து ஆதரிக்கிறவங்க கிடையாது. ஆனால் இது பெரும்பான்மை செய்கிறவங்க இந்துக்கள் தான். ஆனால் இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஏதோ புனிதத்தை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை இந்துக்கள்னு சொன்னால் பிரச்சனையாயிடும். இப்போ அங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கு நோட்டீஸை கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், வரவேற்கிறாங்களா இல்லை எதிர்க்கிறாங்க? இதை எதுக்குறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? இதை வந்து நீங்கள் தேவையற்ற பிரச்சனையை உருவாக்காதீங்க. நாங்கள் வந்து மாமா மச்சானா ஒன்று அண்ணன் தம்பியா நம்ம வந்து எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம். இங்கே நடக்கக்கூடிய சந்தனக்கூடா இருக்கட்டும், கிறிஸ்தவ பண்டிகையாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், பக்ரீத்தாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம வந்து போகிறோம், வர்றோம், சாப்பிட்றோம், எல்லாமே செய்கிறோம். நீங்கள் தான் தேவையில்லாமல் உருவாக்குறீங்க. அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி சேர்ந்தவர்களோ பிஜேபி சேர்ந்தவர்களோ யாரும் களத்தில் நிற்கலை. சரி, இப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னும் போது நீங்கள் கோர்ட்டை நாடுறதா இருக்கட்டும், இல்லை போலீஸை நாடுறதா இருக்கட்டும், அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க? நாடுனீங்களா, என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்களுக்கு ஆதாரம் இல்லைன்றாங்க. மதுரை வீரன் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன, ஆதாரம் என்ன இருக்குது, இங்கே தான் நீங்கள் செஞ்சீங்கிறதுக்கு ஆதாரம் கேட்குறாரு. அதைத்தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட போய் நீங்கள் விசாரிங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் நம்ம மக்கள்கிட்ட விசாரிக்கணும். அப்போ அந்த மக்கள்கிட்டே நீங்கள் போகாமல் செய்யக்கூடிய சம்மந்தப்பட்டவங்களை தடுத்துட்டு நீங்கள் ஆதாரம் கேட்குறது. சரி, நீங்கள் ஆதாரம்லாம் எந்த மாதிரி கேட்குறாரு? நீங்கள் செஞ்சதுக்கு ஆதாரம் கேட்குறாரு. இந்த மலையில் இந்த கோயிலில் சேர்ந்து ஆடு வெட்டினாங்கன்றது. இல்லை, இந்த மக்கள் இப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க, இஸ்லாமுக்கு விரோத கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நோட்டீஸ் வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், இது தடுக்கிறாங்களா இல்லை வரவேற்று நீ கொடுங்க அப்படின்ற மாதிரி சுதந்திரத்தை கொடுக்குறாங்களா? இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து நம்ம ஜனநாயக சக்திகள் மட்டும்தான் பேசுகிறோம். இதை வந்து இப்படிலாம் கருத்துக்கள் வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே இதை தடுக்கலை. இந்த மாதிரி கருத்துக்கள் சர்வசாதாரணமாக நீங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்குல்ல. அங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அங்கே பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், குடி நடுறதா இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்குள்ளே சில பேர் வந்து ஒரு சில அணுகுமுறையில் தவறாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன கருத்துக்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்துறது இருக்குல்ல. அங்கே ஒரு அதிமுக சேர்ந்த நிர்வாகியை சந்திக்கும் போது சொல்கிறாரு, எனக்கு அவருக்கு பிரச்சனை இருக்குங்க, அதுக்காக வந்து தர்காவை எடுக்கிறேன்னு சொன்னதை நான் வந்து ஏற்றுக்க முடியாதுன்றது. இந்த மாதிரி வந்து ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன், நான் ஏற்றுக்க முடியாதுன்றது. இது இந்த மாதிரியான ஒரு நடைமுறை அங்கே போலீஸ் தரப்புலேருந்து அவங்க சுதந்திரத்தை கொடுத்துட்றாங்களா? இந்த மாதிரியான நோட்டீஸை கொடுத்து மக்கள்கிட்ட கொடுக்குறது, பேசுறது இதெல்லாம் தடுக்கலை. இப்போ வந்து யாரை தடுக்கிறாங்கன்னா, ஜனநாயக சக்திகள்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், திராவிட பெரியாரிஸ்டுகளாக இருக்கட்டும், இவர்களுக்கு தான் தடை இருக்கு. ஏன் அவங்கள ஏன் தடுக்கிறாங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நேரடியாக வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்களுடைய அபாயம் அப்படின்னு சொல்லி பொதுவாக பேசலாம். திருப்பரங்குன்றதுக்கும் பேசலை. பொதுவாக வந்து நீங்கள் மத்தியில் இருக்கக்கூடியதே பிஜேபி ஆட்சி. அந்த பிஜேபி ஆட்சியை விமர்சனம் பண்ணி தொடர்ந்து நம்ம வந்து செய்திகளை கொண்டு போகிறோம். அது பத்திரிகையாகவும் நோட்டீஸாக போகிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி தானி பாசிசம் ஒழிய சுற்றி வளைக்குது பாசிசப்படை வீழாத தமிழ்நாடு ஒரு மாநாடு. அந்த மாநாட்டின் திருப்பரங்குன்றம் 16 மண்டபத்தில் அனுமதி கேட்குறோம். அதை ஒட்டி சுவர் விளம்பரம் பண்ணுறோம். அந்த சுவர் விளம்பரங்களை அழித்தது மட்டும் இல்லாமல் வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதற்கு பிரச்சாரம் பண்ண போகும்போது எங்களை வந்து 4 பேரை வந்து கூப்பிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. இங்கே அனுமதி யார் உங்களுக்கு கொடுத்ததுன்றாங்க. மாநாட்டுக்கான அனுமதி எல்லா ஏற்பாடும் பண்ணி அங்கே எல்லா பகுதியிலையும் பிரச்சாரம் நடந்துக்குது. ஆனால் அந்த பகுதியில் மட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் பெயிலில் தான் நாங்கள் வெளியே வர முடிஞ்சு. இப்போ கலவரத்தை நடத்துவாங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ கலவரத்தை நடத்துறதுக்கான என்னென்ன அங்கே சுச்சுவேஷன் ஏற்படுத்துகிறாங்க, என்ன இயல்பாக இருக்குது அங்கே? சுச்சுவேஷன் பொறுத்தளவில் ஆடுகோழிங்கிறது தான் முதன்மையாக அவங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு சூழலை. அதனால தான் புனிதமான மலையை திட்டமிட்டு சதி நடக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டே வர்றாங்க. இப்போ இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, அவங்களுடைய கடந்த கால ஆவணங்களில் வந்து சிக்கந்தர் மலையா, இது முருகன் மலையா, இல்லை ஆப்கான் சிக்கந்தர் மலையா அப்படின்றதான் அவங்களுடைய பதிவு. அப்படின்ற மாதிரி தான் பதிவுகள்லேயே வந்து 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி ஆர்ப்பாட்ட நிகழ்வில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுடைய பத்திரிகை செய்தி அவங்க போட்ட அழைப்புதல் எல்லாத்துலேயும் இதாக இருக்குது. இப்போ சிறுபான்மை மக்களை வந்து திட்டமிட்டு வன்மத்தோடு வந்து அணுகக்கூடிய கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கி நேற்று கிடையாது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாகவே உங்களை தொடர்ந்து காந்தியினுடைய படுகொலையிலேருந்து நீங்கள் தொடர முடியும். அது இங்கே வந்து வெட்ட வருஷமாக தொடர்ந்து பண்ணுறாங்க. அது பண்ணுறாங்களே, கிரவுண்டில் என்ன பண்ணுறாங்கன்னு நான் கேட்குறேன். கிரவுண்டில் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டே இருக்காங்க. போஸ்ட் சோறு ஓரத்துலையா இல்லை பாடலா, எந்த வடிவத்தில், அது எந்த வடிவத்தில் செய்கிறாங்கன்னா, இப்போ இந்த சிக்கந்தர் ஆடு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு விஷயத்தை வந்து ஏதோ செய்யாத விஷயத்த செஞ்சுட்டோன்ற விஷயத்த வெளியில் பரப்புகிறாங்க. திருப்பரங்குன்ற மக்களுக்கு இந்த விஷயத்தை பொறுத்தளவு தெளிவாக இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தை தாண்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்படி ஒரு வந்து செய்கிறாங்களா இல்லையான்றது ஆய்வு அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே விஷயம் பூரா என்ன ஆயிடுது, இதுதான் உண்மை, இவங்க சொல்கிற செய்தி தான் எல்லாமே போகுது. அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் வந்த பத்திரிகை செய்திகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தினமணி தினமலரில் இந்த செய்தியை வந்து ஆதரிச்சே வருது. ஏதோ திருப்பரங்குன்ற மலைக்கு ஆபத்து, மலைக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து செய்திகளை கொண்டு போகிறாங்க. இதை கேள்வி வைக்கக்கூடிய மனநிலை எப்போ உருவாகுதுன்னா, குறிப்பாக ஜனவரி இறுதியில் தான் நாங்கள் வந்து அதுக்கான தலையிடலே வந்து ஜனநாயகங்கள் தலையிடுறாங்க. அது வரைக்கும் இது எல்லாமே சட்ட ரீதியான பேச்சுவார்த்தையில் தான் இருக்காங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகர்கள் எல்லாருமே நிர்வாக ரீதியாக பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய 2 மாவட்ட ஆட்சியர், அப்புறம் ஆர்டிஓ, வருவாய்த்துறை, இப்படி எல்லா நிர்வாகத்துறைகள் மூலமாகவே அவங்களுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
இதை வெளியில் மக்கள்கிட்ட கொண்டு போனது, இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் எப்படி அபாயகரமானது அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக நாங்கள் இப்போ குறிப்பாக வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகார கழகம் தான் தொடர்ந்து இதை கவனிச்சிருக்கு. இந்த மாதிரி கருத்து ஏன் இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இதனால் வரைக்கும் தீபத்தை பற்றி பேசிக்கிருந்தவங்க எப்படி ஏன் இந்த விஷயத்தை சிக்கந்தர் மலை ஆபத்துன்னு சொல்கிறாங்க, அப்போ சிக்கந்தர் மலைனா என்ன, அது பற்றியான விஷயங்களை உள்ளே போய் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம். இப்போ சிக்கந்தர் மலைக்கு இதுக்கான வரலாறு என்ன எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அவங்க எல்லா தரவுகளையும் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லா பக்கம் பக்காவாக இருக்குது. ஏன்னா முருகன் மலை மொத்த மலையும் முருகன் மலைன்னு பேசுகிறாங்க. ஆனால் இது வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க. அவங்க உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன இந்த மாதிரி நீதிபதி சமீபத்தில் நீ கடைசியாக மார்ச் 24 நடந்த நிசாபானம் ஸ்ரீமதி பெஞ்சில் வந்து ஒரு விசாரணைக்கு வருது. அதில் 4 பேர் இந்து மக்கள் கட்சி சேர்ந்த தொல்லியலை சேர்ந்த 4 பேர் மனு தாக்கல் பண்ணல. இந்த மனுவை வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் தேவையற்ற ஒரு சர்ச்சையை நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கீங்க. அங்கே ஜனநாயகஸ்திகள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் கொடுக்கப்பட்ட அறிக்கையை பரிசீலிச்சுட்டும் இங்கே கீழே இருக்கக்கூடிய கிரவுண்டையும் இதையும் பார்த்துட்டு இங்கே எல்லா மக்களும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க, மத நல்லிணக்கத்தோடு இருக்காங்க. இந்த பண்பாடு கலாச்சாரம் என்பது காலங்காலமாக இருக்கிறது. இது ஏதோ வந்து நீங்கள் திடீர்னு அவங்க வந்து கொண்டு வரல, இது ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லி வான் பண்ணியிருக்காங்க. தேவையற்ற சர்ச்சையை நீங்கள் உருவாக்காதீங்க, அதனால் உங்களை வந்து வான் பண்ணுறோம், கண்டிக்கிறோம், நீங்கள் தான் இந்த பிரச்சனையை உருவாக்குறீங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை கண்டிச்சிருக்காங்க. உங்களை கண்டிச்சிருக்காங்க. எதிர்த்தரப்பு ஓகே எதிர்த்தரப்பை வந்து குறிப்பாக இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த சோலைக்கண்ணன், ராமலிங்கம், அதாவது வேற ராமலிங்கம், இப்படி ஆட்களை அந்த நபர்களை சட்ட ரீதியாக அவங்க வந்து கண்டிச்சிருக்காங்க. இந்த கண்டிச்ச விஷயத்துக்கு அப்புறம் இது கூட எங்கே வந்துச்சுன்னா கீழே இருந்து எதிர்ப்புகள் வந்துச்சு. கண்டிச்சிருன்னு சொல்கிறாங்க, ஆனால் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ என்னென்னா இந்த பெரிய முரண்பாடாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது என்னன்னா, அந்த விஷயத்தை மார்ச் 24 நடக்குது. இந்த விஷயத்திற்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, இது முருக பக்தி மாநாடுன்றாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு கிடையாது, இது ஒரு பக்திக்கான மாநாடு. பக்திக்கான மாநாட்டை ஆர்கனைசேஷன் பண்ணுவது இந்து மணி. நீங்கள் வந்து வழக்கு போட்டாங்க இல்லையா, அது இந்து மக்கள் கட்சி, அது வேறு வேறு பேரில் போட்டாங்க. இப்போ வந்து இதில் கூட நீங்கள் சமீபத்தில் நீதிமன்றத்தில் நாங்கள் போயிருக்கும்போது இந்த மாதிரி பிப்ரவரி 4 ஒரு விசாரணை நடந்துச்சுங்க. அதில் வந்து எச் ராஜா வந்து என்ன வந்து பேசுகிறாரு, எடுத்த உடனே வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சை துவங்குறாரு. அப்போ அவர் நோக்கத்தை வந்து இங்கே வெளிப்படுத்திட்டாரு. இப்படி ஏற்கனவே அவங்க வந்து ஆப்கான் சிக்கந்தர், இது மலைக்கு ஆபத்து, மலையை காப்போம், புனிதம் காப்போம்னு சொல்லி பேசிக்கிறவங்க கரெக்டாக இது வந்து அவங்க இலக்கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நீதிபதி புகழேந்தி முன்னாடி நாங்கள் வந்து சொல்கிறோம். எங்கள் தரப்பு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ரஜபி ராய் முன்வைக்கிறார். இதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எச் ராஜா யார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் பிஜேபி கட்சிக்கார். பிஜேபி கட்சிக்காருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சரி, நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அவர் பேசுனதுக்கான எல்லா எவிடன்ஸ் இருக்குது, எஃப்ஐஆர் காப்பியை கொடுங்க அப்படின்றாரு. எஃப்ஐஆர் காப்பி அரசு தரப்பில் கேட்டால் அரசு தரப்பில் இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்கனைசர் யார், இந்து முன்னணி, பிஜேபியில் பேசுச்சு, நீங்கள் எதுக்கு பிஜேபி இங்கே பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு. ஏங்க ஆர்கனைசராக இருந்தாலும் ஆர்கனைசர் யாரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும், யாரை பேச வைக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? இதுக்கு யார் பேசுனாலும் யார் பொறுப்பு ஆக முடியும்? இந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் உட்காந்தேன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பு நிர்வாக சம்மந்தப்பட்டவர் யாரோ அவர் தானே பொறுப்பு. அசம்பாவிதமோ அது நல்லது கட்டதோ இருந்தாலும் அவர் தான் பொறுப்பு. அதை விட்டுட்டு வந்து நீங்கள் பேசுனவர் தான் பொறுப்புன்னு சொல்லி இதை இங்கே வந்து இந்த வாதத்தை வைக்கிறது இருக்கு இல்லையா? அப்போ நாளைக்கு வந்து நீங்கள் முருகன் மாநாட்டில் பல பேர்த்த கூப்பிட்றீங்க, ரஜினியை கூப்பிட்றீங்க, நடிகரை கூப்பிட்றீங்க, இன்னும் அரசியல் தலைவர்களை கூப்பிட்றீங்க. ஏன் யோகி ஆதித்யநாத் வராரு? யோகி ஆதித்யநாத் எப்படிப்பட்டவர்ன்றது உத்தரப்பிரதேச மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஏன் அவர் அங்கேருந்து இங்கே வரணும்? ஏன் இவர் அங்கே வந்து நடத்த வேண்டியதான முருகன் மாநாட்டுக்கு ஆதரிச்சு நீங்கள் உண்மையிலே உங்களுடைய முருக பக்தியையும் இப்போ தமிழ் கடவுளையும் நீங்கள் அங்கே கொண்டு போக வேண்டியதானே? ஏன் அங்கே வந்து வர்றாரு? பவன் கல்யாணம் எதுக்கு இங்கே வர்றாரு? அப்போ இவர்கள் பின்னணி என்ன? இவர்கள் ஏதாவது பேசிட்டு போனால் என்ன சொல்லுவாங்க, அவர் பேசிட்டான்னுவாங்களா? இப்படிங்கிறத நாளைக்கு இந்த வாதத்தை வைப்பாங்க, இது எங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து வாதமாக வைக்கிறோம். இதை நீதிபதி என்ன பண்ணுறாருன்னா, இது சர்வசாதாரணமாக கடந்து போகிறாரு. சரி, பக்தி மாநாட்டில் எதுக்கு எப்படி போடுறாங்க வாசகம்? நீங்கள் சொன்னீங்க, சுட்டி காட்டிங்க, ஆப்கான் தான் சொன்னேன். இல்லை இந்த பாயிண்ட்லேயே சொல்கிறோம். இது வந்து அவங்களுடைய நிகழ்ச்சிக்கான நோட்டீஸ். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க, கோவில் சொத்துக்களையும் புனிதமான மலையையும் ஆக்கிரமிக்க திட்டமிட்டு சதி நடக்கிறது. ஆனால் மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லி கொள்ளும் தமிழ்நாடு அரசு அதை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்றாங்க. இங்கே என்ன நடந்துச்சு, என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க, நீங்கள் எத்தனை வட்டம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நம்ம அதே திருப்பி கேட்குறோம். நீங்கள் எத்தனை வட்டம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நீங்கள் 4 மனு போட்டீங்க, 4 மனுக்கு நிசா பானுவும் ஸ்ரீமதி பெஞ்சும் வந்து உங்களுக்கு உண்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. அதுக்கான விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வர இருக்குது. இப்போ நீங்கள் என்ன இதில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க? அதை நீங்கள் வந்து சட்டத்தில் வைங்க, நீதிமன்றத்தில் சொல்லுங்கள், பேசுங்க அப்படிங்கிறதான் நம்ம பேசணும். அதுக்கு எதுவுமே அவங்க இன்னும் வைக்கலை. ஆனால் இப்படியான கருத்தை வந்து வெளியில் கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. திமுக அரசும் இந்த கருத்தை வந்து சர்வசாரமாக கடந்து விடுறாங்க. அவங்க எதுவுமே இதை விமர்சிக்கலை. இதை ஏன் நாங்கள் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறதான் எங்கள் கேள்வி. இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. ஏற்கனவே இவருடைய வரலாறே நாங்கள் குறிப்பாக ஜட்ஜ்மெண்ட்டில் எடுத்து வாச்சிருக்கிறோம். குறிப்பாக வந்து வேணுகோபால் கமிஷன் அறிக்கை, அவர் வந்து 1984
தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு பணியில் இருந்த ஒரு நீதிபதி. அந்த நீதிபதி குறிப்பாக மண்டைக்காட்டு கலவரம் நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த கலவரம் ஏன் நடந்துச்சு, அங்கே எப்படிப்பட்ட சூழல் இருக்குது, முன்னாடி எப்படி இருந்தாங்க, ஏன் இந்த சூழலுக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் வந்து ஆய்வு பண்ணுறாரு. அதில் முக்கியமாக 5வது பாயிண்டில் அவர் சொல்கிறார், ஆர்எஸ்எஸ் அமைப்பானது போர்க்குணம் மற்றும் தீவிரத்தன்மையுடன் சீற்றத்துடன் இந்துக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக கூறி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. அது சிறுபான்மையினரை மட்டும் மட்டம் தட்டும் வேலையை தானாக எடுத்துக்கொண்டது. சிறுபான்மையினருக்கு பாலம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தையும் கொண்டுள்ளது. தீங்கு விளைவிக்கும் சமூக மோதல் பிரச்சாரத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு முடக்கிவிட்ட காரணத்தால் இரு முக்கிய சமூகம் ஒருவரே ஒருவர் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கும் சூழல் ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக அண்மையில் வசித்து வரும் மக்கள் ஒரே இரவில் எதிரிகளானார்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் கொள்கை மற்றும் சித்தாந்தம் காரணமாக நிரந்தர சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவானது. இது தவிர நிரந்தர ஒழுங்கின்மை மோதல் சூழல் உருவானது. ஆதலால் ஆர்எஸ்எஸ் கொள்கை சித்தாந்த செயல்பாடு விதம் குறித்து மக்களை பயிற்றுவிப்பது அவசியம். கீழ்கண்ட 5 கருத்துக்களை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட வேண்டும்ன்றது. அப்போ அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அபாயம் என்ன, அது எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்குன்றத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நீங்கள் ஏன் அதை செய்கிறீங்கன்னு, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விதத்தில் எந்த முகாந்திரமும் இல்லை. கலவரம் பண்ணுறீங்க பொதுவாக தானே இருக்கு. இல்லை கலவரம் கீழே என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றது எந்த நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன வேறு எதனா எவிடன்ஸ் இருக்குது? கீழே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறையும் அவங்கள இப்போ வந்து எஸ்டிபிஐக்காரங்க அந்த இடத்துல வந்து ஒரு போராட்டம் நடக்குது, எஸ்டிபிஐக்காரங்க பண்ணுறாங்க, தீவிரவாதி வந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸுக்கு யார் தகவல் சொன்னது? சரி, அது ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஆடு வெட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த இந்துக்கள் அங்கே பெரும்பான்மை வாழக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க, யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? இதை நாங்கள் திருப்பி கேட்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்போ ஏன் நீங்கள் இந்த நடவடிக்கை எடுத்தீங்கன்னு போலீஸ்கிட்ட கேட்டால் போலீஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதில் வந்து போராட்டம் பண்ணுறது யாராக இருக்கா, இந்து முன்னணிக்காரங்க. நீங்கள் எதுக்கு இங்கே போராடுறீங்கன்னு அவங்கள கேட்க முடியாதுண்ணே. இது உங்கள் உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். ஆடு நாங்கள் வந்து பலியிடுறோம்னு சொல்லி அவங்க தரப்பு நியாயத்தை பேசுகிறாங்க. ஆனால் காவல்துறை என்ன செஞ்சுருக்கணும், உடனே அவங்கள வந்து நீங்கள் எதுக்கு இங்கே போராடுறீங்கன்னு கேட்குறோமா இல்லையா? ஏன் நீங்கள் அவங்கள கேட்கவே இல்லை, இவங்களை மட்டுமே தடுக்கிறீங்க, இவங்களை மட்டுமே பேசுகிறீங்க. சமீபத்தில் வந்து திருப்பரங்குன்றத்தில் தாமுயசா சிபிஎம் கட்சியினுடைய கலை இலக்கிய அமைப்பு சார்பாக ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதை போலீஸ் போய் பிடுங்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, மதுரை என்பது ஒற்றுமைக்கான அடையாளம், மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போடுறாங்க. அந்த நோட்டீஸை போய் பிடுங்குறாங்க. ஆனால் இந்த நோட்டீஸு அவங்க பிஜேபி அலுவலகத்தில் எச் ராஜா வந்து வீடு வீடாக போய் கொடுக்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த விஷயத்துலேருந்து என்ன சொல்கிறாங்க, இதில் ஒன்றுமே இல்லைங்க, இது பக்திக்கான நல்லா தானே இருக்குது, மக்கள் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. ஆனால் இந்த கருத்து யாராவது பார்த்தாங்களா, உண்மைக்கு குத்து பார்த்தாங்களா? இது யாருமே கவனிக்கல. இந்த கருத்தை பார்த்தா கூட இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது தமிழ்நாடு, இது 2000 வருஷத்துக்கு பார்ப்பினத்துக்கு எதிர்ப்பு கொண்ட மண்ணுன்னு சொல்கிறீங்க. இது மக்கள் யாரும் பெருசாக எடுபட போகிறதும் இல்லைன்றீங்க. நீங்கள் ஒரு இதை பேசிட்டே இருக்கீங்க, மக்கள் எதுவும் கண்டுக்க போகிறதில்ல, அங்கே மக்களும் பெருசாக இங்கே யாரும் பொருட்படுத்திக்கவே இல்லைன்றீங்க. நீங்கள் அப்போ விவாதமாக்குறீங்க. இல்லை இது வந்து என்ன பிரச்சனைனா, நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சில கருத்துக்களை உருவாக்கிட்டாங்க. என்ன உருவாக்கிட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள்? என்னன்னா, அங்கே மக்கள்கிட்ட போய் நாங்கள் வந்து பேசுகிறோம், இந்த மலையில் வந்து நீண்ட காலமாக இப்படி ஒரு கருத்து செய்கிறாங்களே, இது சரியா தவறா அப்படின்னு நாங்கள் வந்து கருத்து கணிப்பு நடக்கும்போது அந்த மக்கள் சொன்னாங்க, அது வந்து நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், நான் கறி சாப்பிட்றாள் தான், நாங்கள் மறுக்கலை. ஆனால் இனிமேல் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க செஞ்சுருக்கலாம், செய்யாமல் கூட வந்துருக்கலாம், அது எங்களுக்கு தெரியல, நாங்கள் கண்ணு கூட பார்க்கல இப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தா கூட இனிமேல் செய்ய வேணாம், ஏன்னா வந்து முருகன் இருக்காரு, அது ஒரு புனிதமான மலை இப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. இது அவங்க இந்த லெவலில் தான் இப்போதைக்கு வேலை செஞ்சுருக்காங்க. இந்த லெவலில் என்ன ஆகும்னா, இது வந்து அதிமுக சேர்ந்த ஒரு நபர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன முரண்பாடை அவங்க இப்படின்னா பண்ணுறாங்க, இஸ்லாமியர்கள் முஸ்லீம் இப்படின்னா பண்ணுறாங்க, இந்த வார்த்தைகள்லாம் இப்போ வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிது. இந்த கருத்துக்கள் இவங்க சொல்ல ஆரம்பிச்சோன்னே அப்போ இது வந்து டெவலப் ஆகும். இது மண்டைக்காடு அனுபவம் நமக்கு வந்து பாடமாக வந்து இருக்குது. இல்லை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை எஸ்டிமில் அவங்க இல்லை அவங்க வரலாறே அப்படி வரலாறு இருக்குன்னு சின்ன சின்ன விஷயம் தானே இருக்குது. ஏன் நீங்கள் ரொம்ப இப்போ எதுக்கு முருகன்ஜி திருமாரன்ஜி உள்ளே வந்து போய் நீங்கள் திருப்பூர் 4ஆம் தேதி குடி வச்சுட்டு போய் உள்ளே போய் நிற்கிறாங்க, நாங்கள் செஞ்சே ஆகும்னு நிற்கிறாங்க, மாநாட்டுக்கு அனுமதி இல்லை, ரைட்டு 144 தடை போட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், இதே ஜனநாயக சக்திகளுக்கு அனுமதி கேட்குறாங்க, அனுமதி மறுக்கிறாங்க, நாங்கள் சரின்னு ஏற்றுக்கிட்டோம்னா இது இப்போது இங்கே இந்த முருகன் பக்தர் மாநாடுன்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் வடிவில் எதுவும் செய்யலை. இப்போ ஒரு இது ஆன்மீக மாநாடாக தான் நம்ம பார்க்கணும், மக்களும் கண்டிப்பாக திரண்டு வரவா தானே போக போகிறாங்க. வெளியில் வந்து அவங்க அப்படி பேசுறது இல்லையே, அவங்க பேசுறது பூராமே வந்து பார்த்தோன்னா திமுக வந்து இந்துக்கள் உருவமான கட்சி, வாய்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் போகிறாங்க. இப்போ வந்து இன்னொரு திமுக பார்த்து நீங்கள் திமுக பார்க்கலையே, திமுக பார்க்கலையே, இது திமுகவுக்கும் இந்து முன்னணிக்குமான தனிப்பட்ட விவகாரமாக நாங்கள் பார்க்கல, இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான நடவடிக்கையை வந்து நம்ம வரலாற்றிலிருந்து பார்க்குறோம். இந்த நிகழ்வு நாம் வாழக்கூடிய சம பகுதியில், நம்ம வாழக்கூடிய பகுதியில் வந்துடக்கூடாது. நான் மதுரையை சேர்ந்தவன் தான், எனக்கு அந்த பகுதியெல்லாம் நீண்ட காலமாக தெரியும்.
எங்கேயோ இருந்துக்கிறது, நீங்கள் அவங்க படிச்சுட்டு இருந்தா அங்கே கலவரம் வந்துச்சு, இங்கே கலவரம் வந்துச்சு, இப்போ மணிப்பூரில் கலவரம் வந்துச்சு இப்படின்னு பார்க்குறோம். அதே நபர் இங்கே வந்து வேற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து வர்றாங்க. இதை வந்து நம்ம எப்படி பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும்? அப்போ உள்ள நுழையும் போது இவங்களுடைய ரோலை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதிகார மட்டத்தில் இவங்களுடைய நிர்வாக மட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு. நேராக நான் காவல்துறையிட்ட போய் நாங்கள் பாடலில் வந்து சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறோம். இவங்க வந்து மானமுள்ள, ரோசமுள்ள, வீரமுள்ள தமிழன் தான் வா வாங்க வா பள்ளிவாசல் மேலே கட்டிட்டேன், தொழுகை நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இவங்க சட்ட ரீதியாக சில வழக்குகள் போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இதுலேயும் அவங்க அந்த வாதத்தை தான் வைக்கிறாங்க. இந்த பாடல்களையும் அப்படியே கொண்டு வராங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு கருத்தை தாக்கத்தை கண்டிப்பாக உருவாக்கும். எத்தனையோ தெரியாத மக்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு பலியாவாங்க. இல்லை ஏதோ 1-2 பேர் செஞ்சுருக்கலாம், அப்படி உள்வாங்கலாம். நீங்கள் பெரும்பான்மை சொல்ல முடியும். நீங்கள் வந்து பெரும்பான்மை இல்லை, இந்த மாநாட்டை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது வெளிப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதி ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம் கமிஷனர்கிட்ட போய். 6ஆம் தேதி அவங்க ஒரு பெட்டிஷன் போய் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, மாநாட்டுக்கு தடை செய்ய சொல்லி நக்சலைட்டுகளும் மாவோயிஸ்ட்டுகளும் மத நல்லிணக்கங்கிற பேரில் சில பேர்கள்லாம் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் உடனே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ வழக்கறிஞர், இந்து வழக்கறிஞர்னு ஒரு பிரிவு இருக்க முடியுமா? வழக்கறிஞர்னு சொன்னாலே, சட்டம்னு சொன்னாலே அது எல்லாத்துக்கும் பொதுவானதாக தான் இருக்கணும். இங்கே வந்து பல்வேறு மதங்கள் கொண்டது, மதச்சார்பின் நாடு. இந்து வழக்கறிஞர் அணின்னு சொல்லி ஒன்று போய் அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நேரடியாக சேம்பருக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா பாதி பேர் இன்றைக்கி வந்து நாங்களாம் வந்து பிஜேபி ஆதரிக்கிறவங்க தான் அப்படிங்கிற நிலைமைக்கு உருவாகுது. நீங்கள் 3 குற்றவியல் திருத்த சட்டத்தில் வழக்கறிஞர் போராடி இருக்கும்போது சரியான சட்டம்னு சொல்லியும் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லி தான் இவங்க கோஷம் போட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் இதே நடந்துச்சு 4ஆம் தேதி. அப்போ இவங்க இலக்கு என்னென்னா, ஸ்ட்ரென்த்தை காமிச்சு மக்கள்கிட்ட நம்ப வைக்கிறது. ஏன் மதுரையை டார்கெட் பண்ணுற காரணம்? மதுரையில் பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்டதாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இணக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்குது, மத நல்லிணக்கத்துக்குரிய அடையாளமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல சாதிகள் இருக்குது. குறிப்பாக முக்குளத்தூர் சமூகம் வந்து மதுரையில் டேமேஜ். தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பகுதி முழுவதும் முக்குளத்தூர் சமூகம் வந்து முக்கியமானது. திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் அந்த இருக்கக்கூடிய மொத்த ஜன தொகையில் முக்குளத்தூர் சமூகம் முதன்மையாக இருக்காங்க. இப்படின்னா அவங்க கணக்கு வச்சு அந்த முக்குளத்தூர் சமூகத்தை தன்னுடைய வசப்படுத்துவது எப்படி? இதை வந்து சாதி ஆதிக்கத்தை உள்ளவர்களை வச்சு சிறுபான்மை மக்களையும் தலித்துகளையும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்குறது. இப்போ தென் மாவட்டம் நடந்த சாதி தாக்குதல்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவர் படுகொலை செய்யப்படுறாங்க. தொடர்ந்து நீ வன்மத்தை ஏற்படுத்தும் விதமாக நீ கையில் கயிறு கட்டுறது, நீ சாதி பெயர்களில் வந்து பள்ளிக்கூடம் வைக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையும் ஒரு சாதகமாக அதில் இணைக்கிறாங்க. அப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தூர் சமூகம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க தான் மாமே மச்சனாக இருக்காங்க. இவர்களுடைய முன்னோர்கள் தான் இந்த இஸ்லாமியர்கள். திடீர்னு அவங்க இஸ்லாமியர்னு வரல, இது அவங்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட். நாங்கள் இன்றைக்கி நேற்று இஸ்லாமியர், நாங்கள் எல்லாருமே என்னுடைய 2 தலைமுறைக்குமே என்னுடைய சொந்தக்காரன் வந்திருக்கேன். இன்றைக்கி அவன் வந்து அதில் இருக்கான், அது அவனுடைய விருப்பம், நாங்கள் தலையிட விரும்பும் இப்படிங்கிற இயல்பான பண்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதைத்தான் உடைக்கிறாங்க. இது அனுமதிக்கூடாது, இவன் நோக்கம் வேறு, இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எல்லாத்தையும் விதிமுறைகள்லாம் மாற்றிடுவான் இப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் புரிய வைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் புனிதத்தை கெடுக்கிறாங்க, அவன் ஆடு வெட்டுறான் இப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒட்டுமொத்த பண்பாடு கலாச்சாரத்துக்கு எதிரானது. அதை வந்து நேரடியாக இங்கே மக்கள்கிட்ட சொன்னால் அம்பலப்பட்டு போயிடுவாங்கன்ட்டு இதை வந்து இவங்க இப்படி பேசுகிறாங்க. அதனால தான் இதை நாங்கள் நேரடியாக புரிஞ்சுக்கிட்டோம். இவங்களுடைய நோக்கம் சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி வெட்டுவது பிரச்சனை இல்லை. நாளைக்கு திருப்பரங்குன்ற முழுவதும் இதை வந்து அமுல்படுத்துவார்கள். நாளைக்கு நம்ம குலதெய்வம் கருப்பசாமி கூட வெட்ட விட மாட்டாங்க இப்படிங்கிறது தான். அதுக்கு உதாரணம் தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு சம்பவம். நீங்கள் வந்து அந்த காலகட்டத்திலேயே பிப்ரவரியில் நடந்துச்சு. அவர் ஒரு குலதெய்வத்தில் அவர் ரூம் வீட்டில் வந்து ஒரு ஆடை உரிக்கிறாரு. அதை வந்து ஏதோ மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வந்து உரிக்கிறாருன்னு சொல்லி ஒரு மார்வாடி வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டான். இன்றைக்கி மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பாருங்கள், என்ன கோயில் கறிக்கடை இருக்கா? எங்கேயாவது நீங்கள் எங்கள் ஒரு இடத்த காமிங்க. சுற்றி அந்த வட்டமே பெரிய அக்கரகாரமாக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி அந்த சுற்றி இருந்த வணிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா மக்களும் இருந்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக மார்வாடியை தான் கொண்டு வந்து கோரஸ்டாங்க. அந்த மார்வாடியை கும்பலாக மீண்டும் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, அதை விரிவுபடுத்துவது, இந்த மாதிரி வந்து திருப்பரங்குன்றத்தை மாற்றணும். ஏன்னா நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் பெரிய அளவில் தொழில் நிறுவனம்லாம் கிடையாது. எல்லா மக்களும் சாதாரணமாக போய் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்காங்க. எல்லா தொழிலும் இப்போ எதுவுமே கிடையாது. வணிக கடைகள் வைக்கிறதுக்கு நல்லா பெரிய ஒரு சந்தையாக இருக்குது. இந்த சந்தையை எப்படி மார்வாடிகளுக்கும் சேட்டுகளுக்கு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்குது. அப்போ இதனால் சேர்த்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இவங்களுடைய கலாச்சாரம் நலனும் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் முருகன் மலைன்றாங்க, ஆனால் அந்த முருகன் மலையில் பேரே என்ன போட்டிருக்காங்க? சுப்பிரமணியா தான் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து சமஸ்கிருதத்தில் பிராமணர் தான் இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்தானமோ அந்த தர்காவோ இது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த முரண்பாடு இல்லைன்றாங்க. இப்போ வரைக்கும் சர்வசாதாரணமாக தான் இணக்கமாக தான் இருக்கிறாங்க. இப்போ சேர்ந்து தான் அவங்களுடைய ஆரம்பங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் பாருங்களேன், எல்லாமே சேர்ந்து தான் பயணிச்சுருக்காங்க. இப்போ அவங்க எங்கேயுமே நேரடியாக வந்து எந்த பிரச்சனையும் அவங்க சொல்லலை. யார் இந்த மலைக்கு பேசுறதுக்கு இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? மலையை பாதுகாப்புன்னு ஏன் நீ பேசுகிற? தேவஸ்தானம் பேசுகிறோம். எங்கள் கேள்வி அதான், நீ எதுக்கு வர்ற?
உனக்கு இந்த மலைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ அரசுட்டு சொல்லிட்டல, அவங்க பார்த்துக்கலாம், நீ ஒதுங்கி போ, நீ எதுக்கு உள்ளே வர, இதுதான் எங்கள் கேள்வி. அந்த அடிப்படையில் நான் இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிடுறோம். இவர்கள் அரசாங்கம் கேள்வி கேட்குறோம் அவங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சமூக பொறுப்பாற்றவர்கள் நாங்கள் இல்லை. இதை நாங்கள் தடுத்து நிறுத்தணும். இவர்கள் தலையிட தான் நாங்களும் தலையிடுவோம், அவங்க தலையிடலாம் நாங்களும் தலையிட மாட்டோம். நிர்வாகம் சரியாக இயங்கினா நாங்கள் இந்த பிரச்சனை கிடையாது. அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த விஷயத்தை நாங்கள் தலையிடுறோம். இவருடைய உள்நோக்கங்கிறது சிறுபான்மை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மதுரையவே நல்லிணக்கத்தையே சீர்குலைக்கிறது, அவங்க கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கிற ஒரு நீண்ட கால திட்டம். இது கண்டிப்பாக இன்றைக்கி இல்லாட்டினா கூட அவருடைய இலக்கு வந்து ஒன்று 20 வருஷமாக இருக்கலாம், 30 வருஷமாக கூட இருக்கலாம். அதை நோக்கி இவங்க மெதுவாக போகிறாங்க. இப்போ இந்த பக்தியில் ஒரு கூட்டத்தை கொண்டு வச்சிட்டாங்கன்னீங்களே, இந்த புனிதங்கிறத அவங்க ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. ஆடு கோழியை இனிமேல் வெட்ட விடுவாங்களா? இப்போ மார்ச் 24 ஜட்ஜ்மெண்ட்டு நாளைக்கு அமுல்படுத்தப்படுமா அப்படிங்கிறதுக்கு இந்த மாநாடு முக்கியமானது. ஏன் நீங்கள் இது வரைக்கும் அந்த ஆர்டரை போடாமல் இருக்கீங்க? இயல்பான கலாச்சாரத்தை வந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வர வேண்டியது. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இவங்க சொல்ல மாட்டாங்க. இது கண்டிப்பாக எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே நிசாபானும் ஸ்ரீமதி சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நாளைக்கு மாறும் பாருங்க. இந்த முருக பக்தர் மாநாட்டு முடிஞ்சோடனே அது எதிரொலிக்கும் கண்டிப்பாக. இது ஏன்னா வந்து காடேஸ்வரா சுப்பிரமணி இந்த வழக்கு விசாரணையை இங்கே நடத்தக்கூடாதுன்றாரு. திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கு விசாரணையை நீங்கள் இங்கே நடத்தாதீங்க, வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்றாரு. எதுக்கு நீ இவ்வளோ தூரம் உள்ளே வந்து வரைஞ்சி கட்டிட்டு வர்ற? அதை சொல்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்து? நீ யார்? அந்தளவுக்கு அதிகாரம் பெற்றவராது. அப்போ இவர் இதுக்கு உள்ளே வராருன்றதான் எங்களுடைய கேள்வி. அப்போ இதெல்லாம் நீங்கள் தொகுத்து பார்க்க வேண்டியது. சட்ட நிர்வாகத்துக்குள்ளே இன்றைக்கி புகழேந்தி வந்து வரைஞ்சி கட்டிட்டு அவர் பக்தி மாநாடு பேசுகிறார். இவர் எதுக்கு அதை பேசணும்? ஒரு தரப்பு வாதம் வச்சா அதை சரி தவறுன்னு அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும். அந்த விஷயத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. அதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்குன்றோம். அப்போ நிர்வாகம் எல்லாத்துலேயும் எப்படி அவங்க ஆட்கள் விட்டாங்கன்றதை இந்த வடிவத்தில் தான் சொல்கிறோம். அப்போ இது எச்சரிக்கை தான் அது. அப்போ இதை வந்து முறியடிக்கிறதுக்கு மதுரை மக்களுக்கு தெரியும். அது எப்படி முறியடித்தாங்க, ஜல்லிக்கட்டு மூலமாக முறியடித்த மதுரை தான் அது. அதே போல் தான் இது நம்ம டங்ஸ்டன் போராட்டம், இதுக்கும் மக்கள் திரண்டு முறியடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் எங்கள் நம்பிக்கை. அதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போவோம், மக்களை வந்து புரிய வைப்போம், இதுக்கு எதிராக நிறுத்துவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இலக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரையில் நடக்குது. மற்றொரு சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.